நீங்கள் எல்லாருமே பிகினர்ஸ் தானே? யாராவது எல்லாம் வேலை தெரிஞ்சு சும்மா ஜாலியாக என்கிட்ட ஃபீஸ் கொடுத்து கற்றுக்க வந்திருக்கீங்களா? இல்லை. ஸோ நீங்கள் தப்பாக சொன்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். சொல்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. சரியோ தப்போ அந்த விஷயத்த செஞ்சு காட்டினா தான் உங்களோட டவுட்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும். இங்கே யாரும் உங்களை தப்பாக நினைக்க போகிறதில்ல. தப்பாக சொல்லிட்டீங்கன்னா உங்களை யாரும் உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்க போகிறதில்ல. ஏன்? ஏன்னா இங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்போ தான் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதனால் தைரியமாக தெரிஞ்ச பதிலை சொல்லுங்கள். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கை தூக்குனாங்க. அதனால் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க? பிளேஸ்மெண்ட். நான் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஹேர் ஸ்டைலோட பிளேஸ்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பண்ணிட நம்ம ஒன்னில் தான் எப்போவுமே ஜவுரி அண்ட் போனிடெல் எல்லாமே இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஜவுரி பண்ணிவிட்டு நம்ம வேணி செட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் செட் பண்ணுவோம். 1.5ல் நம்ம மெஸ்ஸி பன் அதெல்லாம் நம்ம 1.5ல் செட் பண்ணுவோம். 2ல் ஹை பன் ஹை போனிடெல் இது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மாடல் அந்த மாதிரிக்கு தான் 2ல் யூஸ் பண்ணுவோம். 2.5ல் நம்ம 2.5லேருந்து 3ல் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ண. நான் வேணா திரும்பி நின்றுக்கிட்டுமா? கரெக்டாக தான்டா சொல்கிறேன். சொல்லுடா. கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்லுங்க. டென்ஷன் விடுங்க. கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பண்ணுங்க. 2.5லேருந்து 3ல் நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே அங்கே தான் பண்ணுவோம். கரெக்டாக தானே? கரெக்டா? கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இது ஸ்மால் கிஃப்ட் பண்ணுறதுக்கு டம்மி. மிஸ் பண்ணிட்டீங்க தானே? நாளைக்கு ஓகேடா. சூப்பர்டா.